உறவு பாலம் பேராதரவு வழங்குவோர் ஷைனோல் இங்க், டொரண்டோ, கனடா. ஐபிசி தமிழின் உறவு பாலம் நிகழ்ச்சி 25 பகுதிகளை கடந்து தொடர்ந்தும் பயணிக்கிறது என்றால் நேயர்களாகிய உங்களின் உதவிகளை வைத்தே என்பதில் ஐயமில்லை. நாம் கடந்து வந்த பாதை, எம்மவர் தொடர்ந்து செய்யும் சேவை, உங்கள் ஆறுதலான வார்த்தை, இவற்றை வைத்தே தொடர்கிறது இந்த உறவு பாலம். நாம் கடந்து வந்த பாதைகள், நடந்து வருகின்ற மாற்றங்கள், நீங்கள் வழங்கியிருக்கும் பேருதவி என்பவற்றை சற்றே நன்றியுடன் திரும்பி பார்க்கிறது ஐபிசி தமிழின் நன்றியுடன் உறவு பாலம் 25. வணக்கம், எனது பேர் ரூபாகாந்தன் சங்கீதா. நான் கல்யாணம் கட்டி 6 வருஷமாக இதுவித உதவிகளுமின்றி இல்லாமல் இருந்த போதில் ஐபிசி ஊடகம் என்று சொல்லி ஒரு நிறுவனம் எனக்கு வந்து இப்படி ஒரு உதவியை செய்கிறது கொள்றேன்னு சொல்லி பேட்டி எடுத்து கொண்டு போய் அவையில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு எனது நிலப்பாட்டில் சொல்லி இதாண்டி நான் சரியான ஒரு கஷ்டத்து மத்தியில் வாழ்ந்துட்டு நான் அந்த இதில் எனக்கு இப்பொழுது ஒரு பெரிய ஒரு உதவி என்று தான் நான் என்னென்று உங்களுக்கு நன்றியை சொல்கிறேன்னு தெரியலை. நான் எனது உயிரிருக்கும் வரை நான் உங்களை இது எதுவுமே மறக்க மாட்டேன். எனக்கு நிறைய பேர் நிறைய உதவி செய்து நான் இந்த காணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் முதல் இவ்வளோ ஒரு பத்தையும் பாம்பு பூச்சி அதுவும் மத்தியில் மற்ற தண்ணி, நான் இங்கேருந்து 4வது 5வது வீடுகள்லாம் தண்ணி அள்ளி குளிக்கிறேன். நான் இப்போ எனக்கு சுஜை போட்டால் தண்ணி மேலதிகமான தண்ணியை நான் பெற்றுக்கொண்டு காணியே ஒரு அறிக்கையாக நான் செய்து எனது மேற்கொண்டு நீங்கள் அந்த உதவியை நான் வச்சு சின்ன சின்ன கை உதவிகளை செய்து தாண்டி இப்போ ஏதோ ஒரு நான் எவ்வளவோ கஷ்டத்தில் மத்தியில் பொருளையும் பாதிக்கப்பட்டு நான் பிள்ளைகளையும் பெற்றெடுத்து நான் பிள்ளைகளாலையும் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு நிம்மதியாக இப்போ ஓரளவுக்கு நான் 3 நேரம் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருந்து சந்தோஷமாக எனது பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு இருக்கின்றேன். உங்களோட உதவியால் நான் மேலும் மேலும் நான் வளர்ந்து நல்ல எனது எதிர்காலம் நல்ல அமையும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு நிறைய உதவிகளை செய்து எனக்கு உதவிட்ட உதவியும் யாரிடமே கேட்காமல் யாரையும் அனுப்பாமல் எனது நிலப்பாட்டை பார்த்து அவை நேரடியாக எனக்கு என்னோட தொடர்பு கொண்டு எனக்கு உதவிகளை செய்து அந்த புலம்பெயர்ந்து மக்களுக்கு நான் எனது உயிரிருக்கும் வரை நான் மறக்க மாட்டேன். எனக்கு கூடிய பாவம் அவையில் தாங்களாக ஒரு பொருளும் அனுப்பாமல் காசுகளை அனுப்பியிருந்தவை நான் காணிக்கு ஃபுல்லாக தகுன் அடித்து தகரம் அடித்து கிணத்தை வெட்டி அவையில் தந்த காசை கிணறு இங்கே வந்து கிணறு வெட்டாண்டா இப்படியும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் முடியும். ஆனால் அது இந்த சொந்த காசில் வெட்டியல அப்படி ஒரு தாளமான இடம் தான் இந்த கிணறு. அதையும் கிணத்தை வெட்டி மேலதிகமாக நான் அந்த மழை ஒழுக்குகளாக இருந்து நான் அந்த ஒழுக்குகளையும் மீறி தகரங்கள் எல்லாம் போட்டு பிள்ளைகள் இந்த பாதுகாப்புக்காக எல்லாம் செய்தது. அவைன்ற காசை நான் எதுவுமே நானோ மோட்டார் சைக்கிள் எடுத்தோ கார் எடுத்தோ அதை எடுத்து நான் சோக் பண்ணாமல் எனது காணியை நான் நீட்டாக வச்சுட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் முதல் பார்த்ததுக்கும் இப்போ வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் அவ்வளவோ நல்ல சந்தோஷமாக நான் இருக்கிறேன். அவைகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து எனது மனமார்ந்த மன ஆறுதலையும் நான் அவைகளுக்கு தெரிவித்துக் கொள்ளுமாறு எனது அன்புடன் கேட்டுக்கொள்ளும். அவருக்கு நீங்கள் உதவி செய்த ஐபிசிக்காரருக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி. நீங்கள் நான் போயிருந்ததில் பார்க்க நல்லா இருக்கிறேன். முந்தி இதுதான் தயாரித்தல் அடித்து எல்லாம் ஊரில் குறுகால கட்டுக்கிறாங்க எல்லாம் பிஞ்சு இதாகின்ற வரைக்கும் இப்போ நான் நல்லா இருக்கிறேன். சுதந்திரி மூங்கிலார்த்தர் கூட இருக்கட்டு ஐபிசி தமிழ் பணியாளர் வந்து எங்களை நேரடியாக பார்த்து எங்களோட நிலைமையை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எப்படியும் நான் எங்களோட பதிவுகளை பதிஞ்சு கொண்டு போய் தண்டு பாஸ்கரனை வந்து நேராக எங்களோட நிலைமையை அறிஞ்சு நேரடியாக இருந்ததுக்கும் பணியாளருக்கும் பாஸ்கரனைக்கும் முதல் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பொறியின்காரர் எடுத்தாலும் பாஸ்கரனைக்கும் பணியாளர்மாருக்கும் தான் நன்றியை தெரிவிக்கிறார்கள். என்ற ஐபிசி தமிழ் இருட்டுக்கு இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒவ்வொருத்தரையும் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்த சனத்துக்கு நிறைய அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அவ்வளோ பேர் அமைப்புக்காரர் கூட தங்களோட சொந்த பந்தத்துக்கு தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இருட்டுக்கு இருக்கிற சனத்தையும் ஒரு நிறைய பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வெறும் எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை. சொந்தம் பந்தத்தை தேடி செய்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்றைக்கு
ஐபிசி தமிழ் பாஸ்கரன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாகவும் என்னோட எழுத்து பொருளில் எடுத்து கதைக்கிற அவர்களும் ஐபிசி தமிழுக்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு சனம் கஷ்டப்பட்டு இருக்கிற சனத்தை தேடுகிறார்கள் இல்லையா? நிறைய இன்னும் மாவீரற்ற அம்மா அப்பாவே ஒதுக்கி விட்டு இருக்கிறார்கள். அதையும் தேடி பிடிச்சி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் இதன்று எனக்கு மட்டும் இல்லை, இந்த உதவி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். நான் இவ்வளவு கடனில் மத்தியில் இருந்த எனக்கும் இந்த கடனையும் ஒதுக்கி கடனுக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். அடுத்தது வேலைக்கும் எங்களுக்கு வேலையும் செய்தாரென்று சொல்லியிருக்கிறார்கள். வீட்டு வேலைக்கும் செய்தாரென்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் எனக்கு சந்தோஷமான வார்த்தைகளும் ஆறுதலான வார்த்தைகள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனசை தளர விடாதீர்கள். எனக்கு இப்போ எனக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கின்றது. சில நேரத்தில் எனக்கே பயமாக இருக்கிறது. எனக்கு கொண்டு நடந்துட்டேன், நான் என்ன செய்வேன் என்று. அப்படி இருந்தும் எனது பிள்ளையை நான் ஏதோ என்னால் முடிந்த அளவு நான் படித்து விட்டேன். ஆனால் இப்போ நான் முதல் இணைத்து நான் இவ்வளவோ கடனை படித்தேன்னு சொல்லி படிப்பிச்சேன், இவ்வளவோ கடன் இருந்தான்னு சொல்லி இப்போ ஐபிசி சார்பாக நான் இவ்வளவோ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். இன்னும் எனக்கு வாழ்வாதார உதவியும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். வேலையும் வீட்டு வேலையை செய்து முடிஞ்ச உடனே எனக்கு இதுவரை எல்லாத்தையும் செய்து எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கிற சனத்துக்கு ஐபிசி தமிழ் போய் தேடி ஒவ்வொரு இடங்களும் கஷ்டப்பட்ட இடங்களை பார்த்து இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஐபிசி நிறுவனத்துக்கு வணக்கம். பாஸ்கர் வந்து நலங்களுக்கு எல்லாரும் கலந்து உதவி செய்யாத நாங்கள் மாடுகள் கோழிகள் நம்ம சைக்கிள் தான் தந்திருக்கிறோம். இப்போ அதால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம். கஷ்டப்பட்டது இல்லை, தந்த வழியாக பிள்ளைங்க நிரந்தர பள்ளிக்கூடம் போகிறாங்க. சைக்கிளில் மாடு வண்டி இருக்குது, கோழிகள் வண்டி இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வணக்கம், நன்றி. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து செய்த உதவிக்கு, ஐபிசியால் செய்த உதவிக்கு நாங்கள் அதுக்கு ஏற்ற உதவிகளை செய்திருக்கிறோம். காது தோடக்கூடிய அடவு வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு தகர கொட்டில் போட்டு இந்த மண் பறித்து வேலைகள் செய்தோம். 2 லட்சத்துக்கிட்ட செலவு அழிஞ்சது. அதுக்கு சின்ன நகைகளையும் சின்ன நகைகளையும் பிள்ளைகிட்டலாம் வேண்டி அடவு வச்சு தான் அதை அந்த வீட்டை போட்டது. அதெல்லாம் மீட்டெடுத்து கொடுத்துட்டோம். இப்போ நிம்மதியாக நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் செய்த உதவியால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ நீங்கள் செய்து கொண்டிருக்கிற உதவிக்கு நன்றி சொல்கிறேன். மறக்காமல் சாகும் வரை நான் மறக்க மாட்டேன் நீங்கள் செய்த உதவியை. எனது பேர் ஆனந்தகுமாரி, கீதன் ஆனந்தகுமாரி. நான் பாரதிபுரம் 9ஆம் காலைக்கரில் இருக்கிறேன். நாங்கள் இப்போ முதலை விட காசு கொஞ்சம் போட்டு ஆடு வாங்கி வளர்க்குறோம். அதுக்கு கொட்டில் போட்டு டொய்லெட்டு கட்டியிருக்கிறோம். முதலை விட இப்போ கொஞ்சம் வசதியாக தேவைப்பட்டது வாங்கி இருக்கிறோம். அவரும் கொஞ்சம் வியாபாரம் செய்கிறார். கொஞ்சம் காசுகள் போட்டு அதில் தேங்காய் கட்டி கொண்டு வந்து விடியெல்லாம் கொண்டு சந்தையை கொடுப்பேன். முதல்ல விட நாங்கள் இப்போ கொஞ்சம் போட்ட காசுகளால் கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம் ஒரு அளவாக. நாங்கள் ஆடு வாங்கினாங்க, பெரிய ஐநாம் ஆடு வாங்கி வளர்க்குறோம். இப்படி 3-4 பேருக்கிட்ட காசு போட்டவே அதனால டொய்லெட் கட்டியிருக்கிறோம். சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்லை. 2 வியாபாரம் அங்கேருந்து போட்ட 3-4 பேர் போட்டினும். வணக்கம். கிருஷ்ணா மேரி லூசியாண்டவருக்கு காசு கொஞ்சம் 1,50,000 வந்தது. வருத்தத்தை செலவழிச்சது. இவருக்கு டிபி வருத்தத்தால் 5-7 புள்ள மொத்தம் 7 பேர் அங்கத்தவர் செலவழித்தோம். பள்ளிக்கூடம் செலவு, சாப்பாடு செலவு, கொஞ்சம் வீடு மட்டும் திருத்தையில் மற்றெல்லாம் செய்யினாங்க. வெளிநாடு தான் காசு வந்தாங்க. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். என் பேர் சந்திரகுமார். ஐபிசி மூலம் மிக்க நன்றி. எனக்கு தந்த உதவிக்கு. உங்களோட உதவினால் நான் இந்த வீடுகள் கொஞ்சம் பிள்ளையாக இருந்த வீடுகளும் கட்டி இந்த கிணறுக்கு கட்டுறதுக்கும் காசு தந்தது. நீங்கள் தந்ததுக்கு மாடு ஒன்று பிடிச்சிருக்கேன். நான் மாடும் பிடிச்சி இந்த வீடுகளையும் கொஞ்சம் கட்டி ஆட்டுக்கும் இது செஞ்சு ஆடும் பிடிச்சேன். நான் இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன். பெரிய மிக நன்றி. வணக்கம், நான் அபயன் கணேஷ். உறவு பாலம் நிகழ்ச்சி 25வது பகுதிகளை தாண்டி
சிறப்பாக போய் கொண்டிருக்குது. இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பித்ததுன்றது கட்டாயம் நான் சொல்ல வேணும். திடீரென்று ஒரு நாள் எங்களுடைய நிறுவன தலைவர் பாஸ்கரன் நந்தி அண்ணா அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று அனுப்பி போட்டு அவையில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் கட்டாயம் செய்ய வேணும், அவசரமாக செய்ய வேணும்னு சொன்னார். அப்போ செய்யலாம் என்ன பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். இப்போ இந்த திடீரென்று அடுத்த கிழமைக்கு கால் பண்ணி எல்லாம் அதுக்கு தயாராக நான் அடுத்த கிழமை வர்றேன், முதல்ல செய்யணும் முதல்ல இருக்குன்னு சொன்னார். ஆனால் தயாரானான்னு சொல்ல ஓகே அடுத்த கிழமையே நாங்கள் அதை ஷூட் போகணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட எங்களுடைய ஆய்வுக்குழு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தோம். அது எப்படி இருக்கணுமென்று அவர் சொன்னது வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரியும் குறிப்பாக போரால் பாதிக்கப்பட்ட ஆக்களாக இருக்கணும், வறியவர்களாக இருக்கணும் உண்மையிலேயே. ஏன்னா தரவுகள் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அது அவ்வளவு திறம்பட இருக்காது. கஷ்டப்பட்டவர்கள் தான் முதல்ல உதவி கிடைக்கணுன்ற மாதிரி சொல்லிக்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முழு தரவுகளையும் எடுத்து சொன்ன மாதிரியே அடுத்த கிழமை ஷூட்டுக்கு போயிட்டோம். இது வந்து ஒரு தயாரிப்பாளர்ன்றதுக்கு அப்பால் முழுக்க கரணண்ணாவோட விருப்பத்துக்கிணங்க அவர் திட்டமிட்ட மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இது. இதில் நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்டரி ஸ்டைலில் தான் இதை கொண்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் வந்து சில இடங்களில் பார்க்குறாக்கள் முதல் சொல்லிடுவோம் என்ன திடீரெண்டு லைட் இருக்குது, திடீரெண்டு லைட் இல்லை அது வந்து நாங்கள் ஒரு லைவ்லியாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் பேக்காட்டவோ அல்லது மெருகுபடுத்தவோ வேண்டிய அவசியம் இல்லை இந்த ப்ரோக்ராம். என்ற எங்களோட மக்களுடைய கண்ணீர் நிறைந்த ஒரு கதை தான் இது. அவங்க படுற கஷ்டத்தை புலம்பெயர் நாடுகளுக்கு காட்டுறது தான் இது. ஆரம்பத்தில் நாங்கள் நினைக்கல இவ்வளவு ரீச் ஆகணும்னா நான் கரண்ணை சொல்லி கொண்டு வந்தவர் கட்டாயம் உதவி செய்வினம், எல்லோரும் உதவி செய்வினம், எங்களோட மக்களை திரும்பி பார்ப்பினம் புலம்பெயர் மக்கள் எல்லோரும் என்று சொல்லி. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாருக்கும் சரியான உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் போய்க்க அவங்களோட முகத்தில் இருந்த அந்த வாட்டம் அந்த கவலை இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கேங்க அவங்க வீட்டை வந்து வாங்கோ தம்பி டீ குடியுங்கோ சாப்பிடுங்கோ என்று குறிப்பாக இதில் சொல்ல வேணும் என்று சொன்னால் இப்போ வந்து அவங்களோட வீடுகளுக்கு நாங்கள் போய்க்க அவங்க உதவி வேணும் என்று கேட்குறாக்கள் சரியான குறைவு. அதை வந்து கேட்குறதெல்லாம் வந்து கரணன் அப்பா வருவார், எப்படி இருக்கிறீங்க தம்பி, ஓகே அவ தரவுகள் தரீங்க அவங்களுக்கு இந்த வீடுகளில் கஷ்டமாக இருக்குது இந்த இதில். அப்போ அதுதான் நாங்கள் அந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அவையிட்ட முகத்தில் இருந்த சந்தோஷம் தான் எங்களோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் போகும்போது வேண்டா வரப்பா எல்லாரையும் மரத்தனங்களையும் பார்த்தவ இல்லை இப்படி கனவேர் வந்து படம் எடுத்துகிட்டு போட்டோம், கனவேர் வந்து இப்படி எல்லாம் விசாரித்து போட்டோம், ஒரு நல்லதும் கிடைக்கலண்டு. அப்போ நாங்கள் வைக்கப்போ நம்பிக்கை சொன்னாங்க இது ஐபிசி தமிழ் எப்படியும் ஒரு உறவு பாலம் இது மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு என்று சொல்லி மிகுந்த ஒரு வரவேற்பும் நல்ல சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு. என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டவங்க சந்தோஷப்படுறத போல் ஒரு விஷயம் எதுவும் இருக்காது. அதை நாங்கள் நேராக அவங்களோட முகத்தில் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறோம். 25வது பகுதிகளை வெற்றிகரமாக உங்கள் மூலமாக நீங்கள் கொடுக்குற ஆதரவாலையும் உதவிகளாலையும் கடந்து வந்துட்டோம். தொடர்ந்து பயணிப்போம். உங்கள் மீதுள்ள நம்பிக்கையின் பால் இன்னும் எவ்வளவோ வறிய மக்கள் இருக்கணும். வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்ட அத்துணை குடும்பங்களையும் கஷ்டப்படுற குடும்பங்களையும் உள்வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். முடிந்தளவு நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம் உங்களுடைய ஆதரவோடு. நன்றி. வணக்கம், என் பேர் சசிகுமார் கோயிலவதனி. நான் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் இருக்கிறேன். உறவு பால நிகழ்ச்சியில் எங்களை வந்து எங்களோட கஷ்ட நிலைமைகளை நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்ற கஷ்ட நிலைமையில் நாங்கள் அப்படி இருக்கோம், ஏன்னா தலையில் வருத்தம் அதிலெல்லாம் பார்த்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று போனது, ப்ரோக்ராம் ஒன்று போனது. அதை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த எது அவசரமாக செய்யக்கூடிய வேலையான்னு சொல்லி வேலை கொஞ்சம் செய்து தந்திருக்கணும். மற்ற கோழிக்கூடு போடுறதுக்கு இப்போ கிட்டடியில் தான் உதவி செய்தவே. மற்ற 2-3 பேர் வாரன்றிருக்கணும் வந்து நேராக பார்த்துட்டு வேலியல் அடைச்சி தந்து கேட் போட்டு தந்து அப்படி 2 பேர் கதைச்சிருக்கணும். ஒரு 5 பேர்கிட்ட உதவி செய்திருக்கணும். ஒரு 2 லட்சம் ரூபா அப்படி செய்திருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 லட்சம் ரூபா உதவிக்கிட்ட செய்திருக்கணும். வீட்டு வேலை நிலம் இழுக்கிறதுக்கு மற்றது கதவுகள் போட்டு தாரேன்னு சொல்லியிருக்கணும். முழுமையாக இன்னும் வேலையில் ஒன்றும் முடியலை, போட்டு தாரேன்னு சொல்லியிருக்கணும். இந்தளவே செய்து தந்தது பெரிய ஒரு உதவி செய்து தந்த அனைவருக்கும் கரங்கூப்பி நன்றி சொல்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல்ல இயலாது. எனக்கு லண்டனில் இருந்து தினேஷ் என்ற ஒரு ஆள் எடுத்து கதைச்சவர், நீங்கள் பரலஸ்காரரை கட்டி இருக்கிறீங்கள் என்னென்னு
பிள்ளைகள் முண்டு வந்து உடனே நான் அதை அவர் உதவி செய்யவே வேணான்னு சொன்னேன். நான் அவரை அப்படியெல்லாம் கதைச்சு உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை. நாங்கள் அவமானப்பட்டு அந்த உதவியை நான் பெற்றுக்கொள்ள தேவையில்லை, நான் விரும்பவும் இல்லை. என் மூத்த மகனுக்கு 13 வயசு. அவர் சொன்னார், அம்மா இப்படி உதவி தேவையில்லை, இவரோட ஃபோன் கதைக்க வேணான்னு. நான் உடனே அடுத்த நாள் ஐபிசி தமிழுக்கு எடுத்து சொன்னேன். நான் மற்றது இது எல்லாருக்குமே தெரியும், யுத்தத்தில் நச்சு குண்டு அடித்தது, எரி குண்டு அடித்ததுன்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க பழைய போராளிகள். பொய்யான தகவலை சொல்கிறாக்கள் வந்து அது அவ என்னத்துக்காண்டி இப்படி காரணங்களை சொல்லி நம்ம தெரியல. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னத்தினால இப்படி இருக்கிறோம், என்ன நடந்து இப்படி இருக்கிறோம்னு. தயவு செய்து ஐபிசி தமிழையோ இல்லை எங்களையோ பிழையான ஆக்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, மற்றவையில் நோகடிக்காங்க. நாங்கள் போராட்டத்தில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் போராடி நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறனால தான் நீங்கள் இன்றைக்கு அங்கே சந்தோஷமாக இருக்கிறீங்க. உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, தயவு செய்து என்ன மாதிரி மற்ற பெண்களை நோகடிக்காங்க. எரிகாயம்ன்றது அதில் எவ்வளோ வலி வேதனை இருக்குன்றது நான் அனுபவிக்கிறேன். எனக்கும் நேராக வந்து பார்த்த பாஸ்கரனைக்கும் அதை பற்றி தெரியும், மற்ற உறுப்பினர் அவரோட வந்த உறுப்பினர்மாருக்கும் தெரியும். பொய்யான தகவலை சொல்லி நாங்கள் உதவி வேண்டோணுமென்ற தேவையும் இல்லை. இந்த உறவுப்பாளர் நிகழ்ச்சி ஊடாக எங்களோட 3 பிள்ளைகளையும் பார்த்து என்ற நிலைமையும் பார்த்து உண்மையாக பொய்யாண்டு புரிஞ்சு கொண்ட எங்களுக்கு உதவி செய்த அனைத்து உறவுகளுக்கும், இன்னும் உதவி செய்ய நினைச்சிருக்க, உதவி செய்ய சொல்லி இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. வணக்கம், நான் சுலக்ஷன். உறவு பாலம் நிகழ்ச்சி தொடர்பாக சில கருத்துக்களை நாங்கள் பகிரலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே அபியண்ணாண்ட தயாரிப்பில் வந்து எங்களுடைய ஐபிசி தமிழ் தலைவர் பாஸ்கரன் கந்தையாண்ட தொகுப்பில் அவர்களுடைய நெறிப்படத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்குது. இந்த நிகழ்ச்சி என்றதுக்கு அப்பால் இது ஒரு உண்மையிலேயே அந்த உண்மையை வந்து படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு படைப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் இருக்கின்ற அனுபவங்கள் மற்ற நிகழ்ச்சிகளோட ஒப்படைக்க சற்று வித்தியாசமானது. ஏனெனில் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு குடும்பங்களில் நிலையிலும் வந்து ஒவ்வொரு விதமானது. உண்மையிலே எங்களுடைய வன்னியிலே வந்து 90,000க்கும் மேற்பட்ட விதவைகள் இருக்கிறார்கள். அதை போன்று பல்லாயிரக்கணக்கான பர்ம கோட்டுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பல மாவீரர்களுடைய போராளிகளுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், முன்னாள் போராளிகள் என அந்த பர்மையினுடைய எல்லை வந்து நீண்டு கொண்டே போகக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு தரவுகளை எடுக்கின்ற போதும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கான குடும்பங்களை விசாரித்து எடுக்கின்ற போது அந்த அவர்களுடைய கதைகள், அவர்களுடைய வழிகள், அவர்களுடைய குடும்ப பின்னணிகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அதை தேடி பிடிக்கிற சரியான கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து உண்மையை சொல்வார்கள், சிலது வந்து பொய்யை சொல்வார்கள். இப்போ அதுக்குலேருந்து நாங்கள் எது சரியான ஒரு அந்த வறுமைக்கு உட்பட்டாக்கள், பிரச்சனைக்குரிய ஆக்கள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து வெளியுலகத்துக்கு வந்து பொய்யை சொல்லலாம். அந்த குடும்பங்களில் வந்து இருக்கின்ற உண்மை கதையை சொல்லி அந்த நிகழ்ச்சி இருக்கிறபடியால் அந்த நிகழ்ச்சி வந்து புலம்பெயரில் இருக்கிற அத்தனை உறவுகளும் அல்லது ஈழத்துறவுகளும் பார்த்துட்டு அதுக்கு உண்மையில் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சில வீடுகளுக்கு வந்து டாய்லெட் வசதி கட்டி கொடுத்துருக்கார்கள், வீட்டுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் முதல் தரவெடுக்க இருக்கின்ற அந்த வீடுகள் எங்களுடைய பாஸ்கரங்கந்தாயனுடைய இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிற்பாடு, உதவி கிடைத்த பிற்பாடு அவர்களுடைய நிலை வந்து வெவ்வாறாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு முள்ளிவாய்க்குள்ள நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு ஐயா வந்து கிட்டத்தட்ட 5 பிள்ளைகளை வந்து விடுதலை போராட்டத்துக்கு இணைத்து 2 மாவீரர்கள், 2க்கும் மேற்பட்ட போராளிகளை, முன்னாள் போராளிகளாக இருக்கின்ற அந்த குடும்பம். அவர் வந்து நாங்கள் போய்க்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து காது கேட்காது, அந்த அப்பாவுக்கு வந்து உடம்பு இயலாமல் வந்து படுத்திருந்தார். வீட்டை போகும்போது வீடு ஒரு தற்காலிக வீடாக இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த பாஸ்கரன் எங்களுடைய அபிநந்த தலைமையில் இந்த குழு வந்து போய் அதை ஷூட் பண்ணி ஐபிசி தமிழ் எங்களோட நிகழ்ச்சி இந்த உறவுப்பாளர் நிகழ்ச்சியில் போட்டதுக்கு பிற்பாடு அவருக்கு நிறைய உதவிகள் கிடைத்த பிற்பாடு நாங்கள் இப்போ கிட்டடியில் போய் அவரை சந்திக்க போயிருந்தோம். 2ஆம் தரம் அவரை நாங்கள் கதைக்க போகிற இடத்துல அவர் நல்ல எழும்பி நடமாடி திரிகிறார். நல்ல சந்தோஷமாக டிவி பார்த்துக்கொண்டு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் அவரை பார்க்க அவர் சந்தோஷமாக பழைய கதையில் சொல்கிறார். அவர்கிட்ட அந்த உளரீதியாக வந்து அவர்கிட்ட மாற்றம் இருக்குது. நாங்கள் ஒரு பர்மைக்கு உட்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் ஒரு ஆள் இப்போ எங்களோட கரனை போய் கதைக்கிற மாதிரி நாங்கள் சாதாரண ஆக்களும் போய் கதைக்கின்ற போது அவர்களும் நான் உதவி செய்யாட்டியும் வந்து அவர்களுடைய மனது வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கின்ற போது அவர்களுடைய உடலில் இருக்கிற வருத்தங்களும் இல்லாமல் போகும். அவர்கள் உழைக்கின்ற அந்த சிந்தனைகள் வந்து வேறையாக இருக்குது. எனவே எங்களுடைய இந்த உறவுப்பாளர் நிகழ்ச்சியூடாக ஆற்றுப்படுத்தல்,
உளவியல் ரீதியான பிரச்சனைகள், உதவிகள் என அவர்களுடைய மன ரீதியான வெளிப்பாடுகளின் காரணமாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அவர்களோடு போன் எடுத்து கதைக்கின்ற போது அல்லது அவர்களுடைய வீடுகளை சென்று பார்வையிடுகின்ற போது எங்களுக்கும் ஒரு அனுபவம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவர்களில் இருக்கின்ற அந்த மன வெளிப்பாடு இல்லை அவர்களுடைய மாற்றங்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கும். எனவே இவ்வாறான நாங்கள் நிகழ்ச்சியில் புலம்பெயர்கின்ற உறவுகள் வந்து அனைத்து பேரும் உதவி செய்கின்ற அனைவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய இந்த தயாரிப்பு குழு அபயண்ணா, பாஸ்கர்னா அனைத்து குழு மென்மேலும் எங்களுடைய டீம் வந்து பல்வேறுபட்ட வறுமைக்குட்பட்ட ஆக்களை வந்து இனங்கண்டு வெளியுலகத்துக்கு கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் தொடரும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகுமார் எம்எல்ஏ மேரி கிளிநொச்சி பாரதிபுரம் காலேகர்லேருந்து வதிக்கிறேன். நான் ஒரு முன்னாள் போராளி. பல யுத்தங்களுக்கு பின்பு பல முகாம்கள்லேருந்தும் விடுபட்டு இன்றைக்கு புனர்வாழ்வு பெற்று இன்றைக்கு வந்திருக்கிறோம். இதை நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு சிறு கைத்தொழில் வந்து செய்துட்டுருக்கிறேன். இப்போ நான் முதல் எவ்வளவோ சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டப்பட்டேன். நான் மனுஷன் சரியான ஒரு கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு அன்றாட உணர்வுக்கும் மாப்பட்டிக்கும் இனியிலேருந்து கஷ்டப்பட்டேன் நான். ஆனால் இப்போ எனக்கு மாதம் காசு இப்போ 5.5 லட்சத்துக்கிட்ட காசு அனுப்பியிருக்கணும். அது வந்து எனக்கு 3 லட்சம் மொரால் போட்டவர் வந்து எனக்கு உண்மையாகவே இந்த மனுஷன் என்னை விட்டு போனதுக்கு முதல் காரணம் வந்து கடன் ப்ரெஷர் தாங்க இல்லாமல். என்னென்னு சொன்னால் இப்போ வட்டி வாங்கி எல்லாம் வட்டி வாங்கினா 1000 ரூபாய்க்கு 200 ரூபா அப்படி ஒரு வருஷம் ஆகின வட்டி எல்லாம் அந்த வட்டியோட கொண்டு இணக்கசைப்பில் விட்டு நாங்கள் 2 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒரு பிரச்சனை தன்னால மோகம் கொடுக்கலாத்தால நிறைய பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ இதுக்காகவே வந்து இது உறவுப்பாட நிகழ்ச்சியினோட ஐபிசியோட பார்த்து வந்து தான் முதல் கட்டமாக உங்களுக்கு 3 லட்சம் போடுறேன், நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற அவசர கடன்களை தீருங்கன்னு சொல்லி எனக்கு போட்டு உண்மையாகவே நான் அவசரமாக அந்த பேங்க் லோனுகள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பேங்கில் இந்த அரியஸும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. இப்போ 2 வட்டியும் கொடுத்து உண்மையாக ஒரு மன நிம்மதியில் இருக்கிறோம். இன்றைக்கு அடுத்த வட்டம் வந்து ஒரு ஆள் 1 லட்சம் போட்டவர், இன்னொரு ஆள் 160 போட்டவர் கிணத்துக்கு மண் பறிச்சிருக்கிறோம். மிச்சம் சீமெண்ட் எடுத்து கல்லறியணும். கிணறு வெட்டுறதுக்கு இன்னும் காணி துப்பர் ஆக்கியிருக்கிறோம். அதில் இப்போ இந்த வந்து கணவர் வந்து இப்போ கடன் பிரச்சனையாலையும் வந்து சின்ன பிரச்சனையும் வந்து பிரிஞ்சிருந்தவர் நீங்கள் அனைவரும் அறிஞ்சது. இப்போ என்னென்னா கொஞ்சம் அவற்ற கடன்களை நான் கொஞ்சம் கட்டினபடியால் இந்த தமிழ் ஐபிசி ஊடாக வந்து உறவு பல நிகழ்ச்சி ஊடாக வந்து எனக்கு உதவி செய்தாலும் கொஞ்சம் கட்டினதால் வந்து கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் மன ஆறுதலாக கொஞ்சம் இப்போ இடையிடையே வந்து என்னோட போய் கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் வந்து வசிக்கிறதுன்ற அளவு வந்து இப்போ 100 வீதத்தில் 50 வீதம் முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஓகே. என்னென்னு சொன்னால் அவர் இங்கே இப்போ இது எங்களோட வீடு இல்லை தானே, ஆனபடியாக அவர் இங்கே வர்றதுக்கு இப்போ கொஞ்சம் பின்னடிக்கிறார். எங்களுக்கு கொண்டு ஒரு வீட்டு திட்டம் வந்தால் பிறகு தான் வந்து ஒன்றா இருக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கிறேன். செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். வணக்கம். உறவு பாலம் இன்றைக்கு 25வது எபிசோட்டை தாண்டி போய் கொண்டிருக்கு. ஏனைய நிகழ்ச்சிகளை விட எங்கள் தொலைக்காட்சியில் இருக்கிற நிகழ்ச்சிகளை விட இது வந்து வித்தியாசமானது, சற்று வித்தியாசமானதை விட நிறைய வித்தியாசமானது. என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் முகம் கொடுக்குற சவால்கள், அந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த நிகழ்ச்சிக்கான சூழ்நிலைகள், இடங்கள் இதெல்லாமே மற்ற நிகழ்ச்சியோட சரியாக வித்தியாசமானது. எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் அந்த இடத்துல போயிட்டு வாங்கி அங்கே நடக்கிற விஷயத்தை அப்படியே படம் முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில் என்ன பங்கு வந்து கேமராமேன் இருக்குது. நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் அந்த இடத்துல நடக்கிறத நான் அப்படியே படம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதையுமே நான் பிளான் பண்ண இல்லாதது, எந்த விஷயத்தையும் முதலே திட்டமிட்டு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி எதையுமே செஞ்சிடலாம். அங்கே நடக்கிற விஷயத்தை நான் நேராக படம் முடிக்கணும். அது எந்த விதமானதாகவும் இருக்கலாம். சில வேளையில் வந்து தாங்கிக் கொள்ள முடியாத சில விஷயங்களாயும் இருக்குது. நிறைய இடங்களில் அழுதுருக்கிறோம், நாங்கள் அழுதுருக்கிறோம், கரண் அழுதுருக்கு, அவையன் அழுதுருக்கு. இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா அங்கே அவர்கள் சொல்கிற கதைகள் ஒரு சின்ன ஆறுதலுக்காக விலங்குற இயக்கங்கள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இல்லை எங்களுக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த லைட்டிங் பிரச்சனை, ஃபுட்டேஜ் வந்து சேக் ஆகும், அது சம்மந்தமான பிரச்சனைகள் சொன்னால் எங்களால் நிற்கலாத ஒரு இடத்துல கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிடலாது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எதுவுமே சொல்லிடலாம். நிகழ்ந்து கொண்டு இருக்கிற விஷயத்தை அப்படியே தொடர்ந்து படம் முடிச்சு வந்துடுவோம். எங்களால் எந்த அளவுக்கு இது சரியான முறையில் செஞ்சு கொண்டு இருக்கும். நிறைய சோக கதைகள், அந்த இடங்கள் நடக்கிற சம்பவங்கள் நிறையவே மனசை பாய்ச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நாங்கள் எவ்வளோ தான் தெரியுமா மனதை திடப்படுத்தி கொண்டு சில சம்பவங்கள் இப்படி நடக்கும்னு போனாலும், உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். மட்டக்களப்பில் நடந்தது. ஒரு அம்மா ஒரு தனியாக இருந்தவன், அவருக்கு துணைன்னு சொல்லி யாருமே இல்லை, நாங்கள் போனாங்க. சில கதைகள், சில சம்பாஷணைகளுக்கு பிறகு தாங்கிக் கொள்ள முடியாத சில கதைகள், அதுக்கப்புறம் அந்த அம்மா மயங்கி விழுந்துட்டார். கரணனையை பொறுத்தவரையும் கரணனை சரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆள். சோகமான விஷயங்கள் சில தாங்கிக் கொள்ள மாட்டார். அவர்
அந்த மயங்கி விழுந்த பிறகு அந்த சூழ்நிலையில் என்னால் விவரிக்கிற அளவுக்கு இல்லை. சரியாக அழுதார். நாங்கள் எல்லாருமே அழுதோம். யார் வந்து ஆற்றுப்படுத்துறது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. 1 மணி நேரம் அந்த இது நீடிக்குது. பிறகு நாங்களே சுதாரித்து கொண்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியால் வந்தோம். இப்படி நிறைய நடந்துருக்கு. 25 எபிசோடு தாண்டி போய்ட்டு வந்ததுக்கு உங்களோட உதவியால் தொடர்ந்து நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிப்பீங்க நம்பிக்கையில் என் பேர் பாசமில்லா. நம்மளி வேக்கால் கிழக்கில் இருக்கிறேன். இப்படி இந்த மகனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி நான் ஐபிசி ஊடாக வச்சுருந்தேன். நான் அவையில் மேலே வந்து தம்பியை பார்த்து இந்த பிரச்சனை நான் கேட்டு அவையிலூடாக எனக்கு உதவிகள் கிடைச்சது. 6,00,000 கிடைச்சது. இன்னும் அவையில் காசு உதவி செய்யணும்னு சொன்னேன். நான் அவையில் ஓமென்று சொல்லியிருக்கணும். தாங்கள் இதை தான் ஊடாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ 3 மாதத்துக்கு ஒருக்க தான் கிளினிக் போய் வரேன். இப்போ ஒவ்வொரு மாதம் தம்பி கிளினிக் போக வேண்டிய இருக்குது. போய்கொண்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் போன முறை டாக்டரோட கதை கேட்கல. அவர் கொஞ்சம் பிரச்சனைன்னு தான் சொன்னவர் தம்பிக்கு. இப்போ காலப்போக்கில் கிட்னி வைக்கணுன்ற மாதிரி தான் சொன்னவர். 12ஆம் மாதம் தான் கிட்னி வைக்கிறேன்ட்டு தம்பிக்கு இதாக இருந்து தான் ஐவிஸோட கதைச்சி அவையல் அதுக்கேற்ற மேலே கொழுங்குகள் செஞ்சுருந்துச்சுன்னா. ஆனால் இப்போ டாக்டர் என்னென்னு சொன்னால் இப்போ வேணாம்ன்ட்டு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும் நாங்கள் அதுக்கே செய்கிறோம்னு சொல்லியிருக்கணும். இப்போ செஞ்சால் இப்போ நிறைய பேர் தம்பியோடு இருந்தது கிளினிக் வரதில் நிறைய பேர் கிட்னி வச்சு ஃபெயிலியராக போயிருக்கு. அதனால அவையல் பயப்படுறேனும். இப்போ கொஞ்சம் செல்லட்டும், கொஞ்சம் காலம் போட்டும் தாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்கணும். இப்போ அவர்கிட்ட தந்த காசு நான் அப்படியே அவருக்கு இன்னும் காசு தேவைன்றபடியே நான் அப்படியே இன்னும் வச்சுருக்கிறேன். காசு அவர்கிட்ட காசு ஒரு காசுன்னு எடுக்காமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் அவருக்கு இந்த ஊடாக நான் உதவி செய்கிற சொல்லி திருப்பியும் கோரிக்கை விடுறேன். எனக்கு இப்போ காணாதபடியாக நான் இன்னும் கோரிக்கை விடுறேன். பாடம் ஊடாக எனக்கு உதவிய நண்பர்கள் சௌர மாதிரி அண்ணா அக்காக்கள் உண்மையிலே நிறைய செய்திருக்கணும். அவைகளுக்கு நான் இந்த நேரத்தில் என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த ஐபிசி ஊடகம் நான் மிகவும் நெஞ்சார உருகி அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் அவையில் தான் இவ்வளத்திற்கும் என் பிள்ளைக்கு கிட்னி வைக்கிறதுக்குன்னு கதைச்சி நான் நிறைய பேரோட கதைச்சும் எனக்கு எந்த உதவியுமே கிடைக்கல. நான் இவையிலும் வந்து கதைச்சி எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லைன்னு இருந்தேன். நான் உண்மையிலேயே அவையில் கதைச்சி எனக்கு பிரயோசனம் படுற மாதிரி உதவி செய்திருக்கிறேன். அவைகளுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறேன். வணக்கம். நான் டிரோசன் அழகரட்னம், உறவு பாலத்தோட எடிட்டராக இருக்கேன். இந்த உறவு பாலம் என்ற அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டு எடுக்கப்படுற மாதிரி இல்லை. அது வந்து ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதைத்தான் நாங்கள் ஷூட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. அது ஃபர்ஸ்ட் டைம் என்னடா நான் ஃபீல்டுக்கு அந்த டைம் போகவே இல்லை. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி ஃபீல் பண்ணினேன். நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் அது அந்த உறவு பாலம் அந்த நிகழ்ச்சியின் மெயின் வந்து അതിൻ്റെ വിഷ്വലോ ഇല്ലാട്ടിക്ക് അതിൻ്റെ ഓഡിയോവോ ഇല്ല. அதில் அந்த அந்த கண்டென்ட் தான் அதில் பெரிய விஷயமாக இருக்குது. உறவு பாலம் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டுக்கு எடிட் பண்ணும்போது பெருசாக சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஆனால் போக போக அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் மேக்ஸிமம் அதில் நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்டு நாங்கள் இப்போ நான் எடிட் பண்ணும்போது எப்படின்னு சொன்னால் அவங்கள எனக்கு நிறைய பழகின மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற அவங்க அந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள இது வந்து என்ன நடுகளும் எடிட் பண்ணும்போது அவங்க வந்து இதை நிறைய ஒரு ரிலேஷன் மாதிரி இருக்கும். பட் அவங்கள ஒன் டைம் அந்த ஃபண்ட் வந்து கொடுக்க போகும்போது நானும் போயிருந்தேன். பட் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்களுக்கு நான் யாருன்ட்டு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் அவங்க யார் எப்படின்னு சொல்லி. அந்த ஒரு ட்ரான்சிஷன் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சில வீடுகள் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஆரம்ப காலத்தில் இடம்பெயர்ந்து போயிருக்க நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த டைமில் ஒரு குடிசை வீடு மாதிரியும் அந்த பனை இதுகளால் வேயப்பட்ட வீடுகளையும் தான் இருந்து வசித்திருக்கிறார்கள். நாங்கள் திருப்பி என்னொருக்கா விசிட் பண்ணும்போது கல் வீடுகளும் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் அவங்களோட மனசுலேயும் ஒரு நல்ல மாற்றமும் செந்தளிப்பாக இருந்தாங்க. அதுதான் இந்த உறவு பாலம் நிகழ்ச்சியின் சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஒரு டெக்னிக்கல் விஷயங்களை தாண்டி
அதோட சக்ஸஸ் வந்து அந்த கண்டென்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் 25வது எபிசோட் வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த 25வது எபிசோடுக்காக திருப்பியும் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது ஒரு மேசிவ் சேஞ்ச் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடில் இருந்த ஆக்களோட லைஃப்லேயும் ஒரு மேசிவ் சேஞ்ச் வந்து வந்திருக்கு. இது உறவு பாலம் நிகழ்ச்சிகளாக கிடைக்கப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. ஐபிசி தமிழுக்கும் இதை கோர்ஸ் பண்ணுற பாஸ்கரன் கந்தை அண்ணாவுக்கும் மிக்க நன்றி. இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்னும் செய்ய வேணும். எங்களோட சமூகத்தில் இருக்கிற மக்கள், வறிய மக்கள், போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்கள் நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டி நிற்கிறேன். நன்றி. அப்படியே இப்போ செய்ததாலே எனக்கு கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கின்றேன். மற்றது கத்திகள் அடிக்கிறேன், வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு இப்போ உதவிகளுக்கு ஆக்களை வச்சு வேலை செய்கிறதுக்கு வந்து இன்னும் பொருட்கள் கொஞ்சம் எடுக்க இருக்குது. இன்றைக்கே ஒட்டுற டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கணும். இப்போ தந்த 1 லட்சத்துக்கு உரிய சாமான் நான் எடுத்துக்கு. இந்த குட்டி மட்டும் 26,000 ரூபா. அந்த குட்டி 50 கிலோ. இதில் இதே போல் அரிவாசி இறக்கி இருக்கிறேன் உங்களுக்கு. இல்லாட்டி அடிக்க கரண்ட் போகும். மற்றது டிரான்ஸ்ஃபார்மர், மற்றது எல்லாம் புது சாமான் தான். கிட்டியல் எல்லாம் புதுசாக தான் எடுத்தேன் நான். மற்றது பெரிய ஆமார், கையாமார் அதெல்லாம் அங்கே உள்ளிக்கிறேன். எனக்கு தேவையான சாமான் இப்போ அதுக்குள்ளே எடுத்துருக்கிறேன். மற்ற தயாரங்கள் இதுவழக்கெல்லாம் கடன் தான். மற்றது முன்பக்கம் கேட்டுவல், கிரிலுவல், மற்றது பூட்டு வேலை செய்கிறதுக்காக தான் நான் அந்த முன்பக்கம் முனைக்கினேன். ஏனென்றால் தொழில் செய்யக்க வந்து ஆக்களை வச்சு செய்யக்க கொஞ்சம் கூடிய பாகம் செய்தால் தானே விருத்தி பெறும் அளவுக்கு அதையும் செய்திருக்கிறோம். கடன் தான் இப்போ ஒரு கொஞ்சம் ஒன்றுக்கிட்ட கடன் பண்ணி இருக்கிறேன். கடன் பண்ணி தான் தயாரங்கள், ஈரங்கள், சகலதும் பண்ணி போட்டிருக்கிறோம். மற்றது இந்த கத்திகள் இவ்வளெல்லாம் இப்போ இது பிறகு நீங்கள் உதவி செய்த பிறகு நான் இவ்வளோ செய்தேன். நான் அதுக்கிடையில் மகள்கிட்ட பிரச்சனை வந்தால் போல கொஞ்சம் சரியான கஷ்டம்தான். இங்கே தங்கியது தான் நான் இப்போ தற்போதுக்கே இருக்கின்றேன். அது இன்னும் ஒரு கொஞ்சம் உதவியல் செய்திங்கள்னு சொன்னால் நான் இந்த வேலையை கொஞ்சம் பெருசாக ஆக்களை வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஆக்களை வச்சு வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்கணும். ஆனால் அதுக்கு தக்கின பொருள் எடுக்கணும். இன்னும் எல்லாருக்கும் வணக்கம். ஐபிசி நிறுவனத்தினர் எங்களுக்கு பரிந்துரை செஞ்சு ஃபாரினர்ஸ் உதவி செஞ்ச எல்லாருக்கும் மிகவும் நன்றிகள். அதை தவிர ஸ்பெஷலாக வீட்டை வந்து எங்களுக்கு எங்களோட நிலைமையில் பார்த்து ஹெல்ப் செஞ்ச ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ஆண்டிக்கு நன்றி. மற்றும் எங்களுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும், அனைத்து வெளிநாட்டு உறவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர நீங்கள் செய்த உதவியால் இப்போது தேசிய மட்டம் நடைபெறுகிற விஞ்ஞான வினாடி வினா இங்கிலீஷ் மீடிய விஞ்ஞான வினா போட்டியிலே தேசிய நிலைக்கு வடமாகாண சபையிலே தெரிவாகியிருக்கிறேன். இதில் நான் வின் பண்ணினால் நாசாவுக்கு செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதனால் ஃபீஸ் நீங்கள் தந்த ஃபீஸில் தான் நான் கட்டினான் 20,000. இன்னும் பல ஸ்டடிக்கு உதவி இருக்கிறீர்கள். மேத்ஸ் குயிஸில் செகண்ட் தேசிய நிலையில் இப்படி உங்களோட இதில் தான் புக்ஸுகள் வாங்கி படித்து கொண்டிருக்கிறோம். அந்த நீங்கள் ஹெல்ப் செஞ்சதுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். என் பேர் ராதாகிருஷ்ணன் ஜேசியில். நான் வந்து முன்னாள் போராளியாக இருந்து சரியான கஷ்டத்தில் இருந்து இப்போ வந்து கொஞ்சம் புலம்பெயர் சமூகத்தின் உதவியால் கொஞ்சம் ஒரு முன்னேற்ற நிலை அடைஞ்சேன் நான். அதுக்கு வந்து புலம்பெயர் சமூகத்திலேருந்து ஒரு 4 பேர் தங்களோட உழைப்பில் ஒரு கொஞ்சத்தை மிச்சம் பிடிச்சி எனக்கு அனுப்பி நான் அதிலேருந்து கொஞ்சம் ஒரு தொழிலொட்டு செய்யக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்கிறேன். அப்போ அந்த உதவி செய்த அந்த 4 பேருக்கும் இந்த கூடாவுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முன்னாள் போராளிகள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் புலம்பெயர் சமூகம் தான் அவர்களையும் காப்பாற்றணும். அவர்களையும் காப்பாற்றணுன்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அதே சமயத்தில் சாப்பிட கூட வழி இல்லாமல் இங்கே முன்னாள் போராளிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் முன்னாள் புலம்பெயர் சமூகம் தான் கை கொடுத்து அவையில்ட வாழ்க்கையும் கொஞ்சம் உயர்த்தக்கூடிய சூழ்நிலை புலம்பெயர் சமூகத்திட்ட கையில் தான் இருக்குது. அதனால் எனக்கு உதவி செய்த அந்த 4 பேருக்கும் திரும்பவும் நான் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு இந்த உதவி வந்து ஐபிசி உறவுப்பால நிகழ்ச்சி ஊடாக அவர்களுடைய அவர்களுடைய ஒத்துழைப்பின் ஊடாக தான் எனக்கு இந்த உதவி கிடைக்கப்பட்டது. அதனால் ஐபிசி உறவுப்பால உறவுகளுக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த புலம்பெயர் சமூகம் அந்த 4 பேர்த்திட்ட வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு 2 லட்சம் ரூபா உதவி கிடைச்சிருக்கு. அது வந்து நான் வந்து ஒரு ஆட்டோ எடுத்து தொழில் செய்ய தான் முயற்சி செய்தேன். நான் ஆட்டோ எடுத்து தொழில் செய்கிறதுக்கு அந்த நிதி காணாது. அப்போ அதால் என்னால் இயலக்கூடிய மாதிரி ஒரு ஆட்டுக்கொட்டிலும் போட்டு 2 ஆடும் வாங்கி விட்டுருக்கிறேன். அப்போ அதால் அதை வந்து பிரயோசன முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். எந்த விதமான ஒரு தேவையில்லாத செலவுகளும் செய்ய இல்லை. நீலண்ட கவனமாக பிரயோசனமான முறையில் அந்த நிதியை நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன். இந்த உதவியை பெற்று தந்த ஐபிசி உறவுப்பால நிகழ்ச்சி உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அவர்களோட ஒத்துழைப்பால் அவர்களுடைய ஒரு நல்லுள்ள எண்ணத்தோடு இந்த உதவியை எனக்கு பெற்று தந்திருக்கிறேன். அதால் அவர்களுக்கும் எனக்கு நன்றி. எனது பேர் பரராசிங்கம் சண்முகநாதன். எனது மகன் சங்கர் சுகமில்லாதவர். அவருக்கும் எனக்கும் சேர்த்து ஐபிசி நிறுவனம் செய்த உதவிக்கு மிக நன்றி. புலம்பெயர் நாடுகளில் இருந்து வேலை செய்யக்கூடிய காசுகள் அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கும் உமது நன்றி. வீட்டு வேலை திட்டம் முடித்து போட்டேன். பந்தி கொண்டு இறக்கி தோட்டம் துவங்குறதுக்கு தான் வெள்ளம் பழுதாக்கி போட்டுது. வெள்ளம் வந்தது, அதால் எல்லாம் நட்டமாக போச்சுது. மறுபடி துவங்க போகணும். தேன்கூடும் வளர்க்க போகிறேன். டேங்க் வசதி ஒரு அண்ணன் கனடாவிலிருந்து வந்தவர் சொன்னார், டேங்க் வசதி ஒன்று செய்து தரலாம் வந்து. அது பிறகு தொடர்பை காண இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி தான் பிரதானம். 2 லட்சம் ரூபாவுக்கு மேல் எங்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் இருந்த உறவு பாலம் அனுப்பியிருந்தது. பழைய கடன்கள் எல்லாம் கொடுத்து மருந்துகள் வாங்கி அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் தான் போகுது. வருமானம் ஒன்றும் இன்னும் துவங்க இல்லை. இனிமேல் தான் வருமானத்துக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஐபிசி நிறுவனம் செய்த உதவியாலே இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக வீட்டில் இருக்கிறோம். உறவு பாலம் செய்த உதவிக்கு மிகுந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. இந்த உறவு பாலம் ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணுறது. இந்த உறவு பாலம் ப்ரோக்ராம் போட்டதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ்கள் கிடைச்சிருக்கு. இப்போ கூடுதலாக நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. அதில் 90% மாணவர்கள் நிறைய உதவியாக செஞ்சுருக்காங்க பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு. சில 1-2 பேர் தான் வந்து அவங்கள்ட்ட இந்த ஃபோன் நம்பர் அதில் வேண்டி சில மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லோரும் அப்படி சொல்லலாம், ஒரு சிலர் மட்டும்தான். மற்றது இப்போ பாதிக்கப்பட்டார்கள் முன்னம் இருந்ததை விட இப்போ நிறைய அவங்களுக்கு உதவிகள் கிடைச்சி அவங்க நல்லா இருக்காங்க. கால் பண்ணி எங்களுக்கு ஐபிசி தமிழ் எங்களோட உறவு பாலம் டீமுக்கு எல்லாம் கால் பண்ணி தேங்க் பண்ணுறாங்க. மற்றது அவங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ முன்னம் போட்டதை விட இப்போ நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. தொடர்ச்சியாக உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ ஃபோன் நம்பர் வந்து வேண்டிய ஒரு சிலர் வந்து அந்த தொலைபேசி இலக்கத்தை வேண்டி அவையோட தப்பாக இப்போ கதைச்சிருக்கணும். அப்போ கதைக்கும்போது வந்து அங்கே பாதிக்கப்பட்ட அந்த அவைகள் வந்து எனக்கு கால் பண்ணி இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இப்படி தப்பாக கதைக்கணும் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அதை கதைச்சி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு நீ இப்படி யாரும் கதைக்காதீங்கோ, ஏற்கனவே அவைகள் பாதிக்கப்பட்டு இருக்கணும். மேலும் இப்படியான சம்பவங்களால் அவங்க இன்னும் மனம் பாதிக்கப்படுவாங்க. வெளிநாட்டு உறவுகளை நம்பி தான் நாங்கள்
இந்த ஐபிசி தமிழில் உறவு பாலம் ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். அவங்க மூலம் தான் இந்த தாய்நாட்டில் இருக்கிற கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி கிடைக்கணுமெண்டு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையிலும் நீங்கள் செஞ்ச உதவி மேலுள்ள நம்பிக்கையிலும் இந்த உறவு பாலம் ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து பயணிக்குது. தொடர்ந்து உங்கள் உதவியை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம், நான் மகிந்தன். உறவுப்பால நிகழ்ச்சியில் அதாவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரின் அவர்களுடைய வறுமை நிலைமைகளை அவருடைய தகவல்களை சேகரிக்கும் குழுவில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே வந்து ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு ஊராக சென்று அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களின் அவர்களுடைய தகவல்களை சேகரிப்பது என்பது மிகவும் சாதாரணமான விடயமல்ல. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு விதமாக உடல் ரீதியாக, உளம் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, அவர்களுடைய அடிப்படை தேவைகள் ரீதியாக பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் ஒவ்வொரு இடமாக சென்று நாங்கள் விசாரிக்கின்ற பொழுது அங்கே விசாரிப்பதும் வந்து நாங்கள் நேரடியாக சென்று சில தகவல்களை எடுக்க முடியாது. அங்கே ஊரில் இருக்கின்ற கிராம சேவையாளர், அதாவது ஆர்டிஎஸ் தலைவர், மாதர் சங்கங்கள் என ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்கள் என ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு தலைவர்களையும் சென்று அவர்கள் மூலம் நமது தகவல்களை ஆரம்பத்தில் சேகரித்து வந்தோம். இப்போது அந்த தகவல் சேகரிப்பு என்பது நாங்கள் இடமாக செல்கின்ற போதும் தாமாகவே இந்த நிகழ்ச்சியை அறிந்து ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு கிராம சேவையாளர்களும் அந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் நேரடியாகவும் அவர்களுடைய தொலைபேசி மூலமாகவும் உண்மை தொடர்பு கொள்வதற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இதனை விட அங்கே சேகரித்த இந்த நிகழ்ச்சி வந்து சேகரிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து நாங்கள் நேரடியாக சென்று பார்க்கின்ற போது சில குடும்பங்கள் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமலும், சில குடும்பங்கள் வந்து அடிப்படை வசதிகள் இருந்தும் அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் கடினமான நிலையிலும் இருக்கின்றார்கள். இந்த நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து அவர்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு எமக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் வந்து எமக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலேயும் வந்து அந்த ஆதரவளிக்கின்ற ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் வந்து எங்களுடைய இந்த சேகரிக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகளுக்கும் வாழ்வாதாரம் ரீதியாக, கல்வி ரீதியாக, அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என சிலர் வந்து மாதம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சமாளிப்பதற்காகவும், சிலர் வந்து அவருடைய கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும், சிலர் வந்து அவர்களுடைய ஏனைய உதவிகளை செய்கின்றவாறு அந்த உதவிகள் வந்து போய்கொண்டிருக்கின்றது. இதனை விட நாங்கள் செல்கின்ற ஒவ்வொரு இடத்திலேயும் வந்து நாங்கள் தெரிவு செய்தவர்கள் வந்து சொல்கின்றார்கள், எங்களைப் போல் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கிராமத்தில் சென்று என்று சொல்லி எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்ற போது நாங்கள் அவர்களையும் சென்று அங்கே அவர்களுடைய நிலைமைகளை விசாரிக்கின்ற போது சில தகவல் வந்து சரியாக இருக்கின்றது. நாங்கள் சரியாக எடுக்கின்ற தகவல்கள் கூட நாங்கள் இங்கே ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்யும் போது அங்கே சிலர் வந்து அதனை வந்து தவறாக நீங்கள் ஒளிபரப்பு செய்கின்றீர்கள், தவறான ஆட்களை நீங்கள் எடுத்து நிகழ்ச்சிகளை வந்து தவறான ஆட்களுக்கு உதவிகளை செல்வதற்கு நீங்கள் வழிவகுக்கின்றீர்கள் என்ற ரீதியிலும் கூட எங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய விமர்சனமாக இருக்கின்றது. நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து மிகவே எல்லா ரீதியிலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது தமிழ் உறவுகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக செல்கும். தொடர்ந்தும் உங்களுடைய நன்றிகளையும் ஆதரவுகளையும் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. வணக்கம், எனது பேர் ஜோசப் கிறிஸ்துராசா. நான் வேலையில் சார்ந்தவர்கள் வசிக்கின்றேன். ஐபிசி தமிழ் மக்களால் இங்கே வந்தவங்களுக்கு போட்டி எடுத்து உதவிகளை செய்தவைய கடைசி ஒரு 2 லட்சம் ரூபா காசுக்கிட்ட உதவியை தந்தவைய. அதை ராதையக்கானதவா வந்து எங்களை வீடு தேடி வந்து 50,000 ரூபா காசு கையில் வந்துட்டு போனவா. நாங்கள் இந்த தந்த உதவிகளை வச்சு கிணறு கிண்டி சுற்றி வர கம்பி கட்டை போட்டு கம்பியெல்லாம் அடித்து வளவுக்கு காடெல்லாம் தள்ளி ஃபுட்பால் வயர்கள், டிலிவரி வயர்கள் எல்லாம் வாங்கி கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கிறது. இதற்கு நல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த உதவிகள் அனைவருக்கும் இங்கு என்னிடம் வந்த புலம்பெயர் உறவுப்பால தமிழப்பம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரமேஸ்வரி அம்மா எனக்கு பேர். வேலைப்பாட்டில் இருக்கிறோம். நானும் இந்த அவரும் நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். எங்களோட புள்ளிகள் ஒன்று உங்களை கவனிக்காமல் விட்டுட்டு எங்களுக்கு 6 புள்ளிகள் ஒரு தருந்தனும் கவனிக்கிறே இல்லை. எங்களை ஐபிசியால் பாஸ்கரன் வந்த எங்களுக்கு கூடிய உதவிகள் செய்து எல்லாத்தாலும் தொடர்பு கொண்டு வெளிநாட்டுக்கு எங்களை பற்றியெல்லாம் அனுப்பி எங்களுக்கு கூடிய உதவிகள் செய்து எங்களுக்கு ஒரு லட்சக்கணக்காக காசு வந்திருக்குது. நாங்கள் நல்லா சாப்பிட்றோம்.
நல்ல உடுக்குறோம், நல்ல சத்துணவுகள் சாப்பிட்றோம். இப்போ தான் நாங்கள் நேர்மையாக சாப்பிட்றோம். எல்லாத்தையும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பட்டினியும் பசி வந்தால் கிடந்தோம். எங்களுக்கு அது பிறகு இப்போ நிம்மதியாக இருக்கிறோம். நாங்கள் இப்போவும் அவையோட உதவியால் ஆண்டு கொண்டு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம். இல்லை நல்லா இருக்கிறோம் ஐயா. நாங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை நாங்கள் சொல்கிறோம். 2 பேரும் எங்களுக்கு இன்னும் உதவிகளை செய்து நாங்கள் சாகும் வரை எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு உதவி செய்ய வேணும். எங்களுக்கு வேறு காட்டோடும், நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் சாகும் வரை இருக்கணும். எங்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. இருக்கிறது வீடு வேணும் எங்களுக்கு இல்லை. இருக்கிற ஒரு தகர வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அவியாலான் அந்த மகன் வந்து தான் எங்களுக்கு இவ்வளோ உதவியும் செய்தார். நாங்கள் மீண்டும் அவியலுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அவியல் எங்களோட ஆண்டவன் பற்றியால் சுகமும் பலனாயும் இருக்க வேணும். அவியல் நல்ல ஆரோக்கியமாயும் இருந்து எங்களை கவனிக்கணும் என்று நாங்கள் மீண்டும் அவைக்கு நன்றி கூறுவோமான். எங்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் இல்லாதான் நாங்கள் இப்போ வாழுறோம். இல்லைன்னா நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட இல்லாமல் தான் இருந்தோம். இப்போ தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். உங்களாலும் நான் வெளிநாட்டில் உள்ள மக்களாலும் பிள்ளைகளாலும் எல்லா பேருக்கும் நான் நன்றியாக கூறுறேன். 2 பேரும் எங்களுக்கு எந்த குறையும் இப்போ கிடையாது ஐயா. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். உறவு பாலம் பேராதரவு வழங்குவோர் ஷைனோல் இங்க், டொரண்டோ, கனடா.